ஸ்ரீலங்கா அரசியலுக்குள் புகுந்து விளையாடும் ரணில் அரசு தலைமையை வசப்படுத்த மறைமுக திட்டம். பாதுகாப்பு தரப்பால் மறைக்கப்படும் மர்மம் இதுவா? உடனே துப்பாக்கிச்சூடு நடாத்தவும் உத்தரவு. நாடுபடும் பாட்டில் மகிந்தவின் நாய்க்குட்டியை தேடும் போலீசார். உங்களை பார்த்து வெக்கமடைகின்றேன். முள்ளிவாய்க்கால் பிரசுரத்தை கிழித்த சிங்கள பொதுமகனின் கேவல செயல். சிங்கள மக்களும் கடும் கண்டனம். காலிமுகத்திடல் வன்முறை சல்லடை போட்டு தேடும் போலீசார். இதுவரை 159 பேர் கைது. ஜாலில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரை மக்கள் பேரணி ஆரம்பம். சூடு பிடிக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம். வரிசைகளில் நிற்க வேண்டாம், இலங்கையர்களிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. பிரதமர் இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரை. நேரம் அறிவிப்பு. ஆரிய குளத்தை ஆக்கிரமிக்க ராணுவ முயற்சி. அதிரடி காட்டி யாழ் மாநகர முதல்வர் சீறினார் ஆளுநர். அமைச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் ஆதரிப்போம். ரணிலுக்கு மற்றொரு பேராதரவு. துப்பாக்கி கொடுங்கள், எம்பிக்கள் கோரிக்கை. ரணிலுக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டதன் பின்னணியில் இந்தியாவா? நடுநிலை வகிக்கும் சம்பந்தர். நீரேந்து பகுதிகளில் போதுமான மழை. மின்சார தடை 5 மணித்தியாலயங்கள் பெருமகிழ்ச்சி தகவல். இலங்கை முழுவதும் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் ஊரடங்கு சட்டம். சற்று முன்னர் வெளியான அறிவித்தல். ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் முக்கிய அமைச்சை பிரதமர் ரணில் தன்னுடைய கட்டுப்பாட்டின்கள் கொண்டுவரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் நோக்கில் நிதி அமைச்சை பிரதமர் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் புதிய அமைச்சரவை 18 அமைச்சர்களை கொண்டிருக்கும் எனவும் பொதுஜன பெரமுனவுக்கு 8 அமைச்சு பதவிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர்கள் பலர் அரசாங்கத்துக்கு ஆதரவளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்களுக்கு 5 அமைச்சு பதவிகள் ஒதுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மீதமாக உள்ள அமைச்சு பதவிகள் அரசாங்கத்தில் இருந்து சுயாதீனமாக செயற்படுகின்ற சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என பிரதமர் அலுவலக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதன்போது நிதியமைச்சராக ரணில் பதவியேற்க உள்ளதோடு கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுசில் பிரேமஜெயந்தவின் பெயர் கல்வி அமைச்சர் பதவிக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களின் எரிபொருள் எரிவாயு பிரச்சினைகள் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவுக்கு வந்துவிடும். வரிசைகளில் நிற்போர் வீடுகளுக்கு செல்ல அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தென்னிலங்கை மக்களுக்கு ரணில் மீது ஓரளவு நம்பிக்கை பிறந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. மேலும் காலிமுகத்திடலில் ரணிலுக்கு எதிராக போடப்பட்டிருந்த ரணில் கோகம மற்றும் நோடில் கம இரண்டும் தற்போது கலை இழந்துள்ளது. காலப்போக்கில் அப்போராட்ட களங்கள் இல்லாமல் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் சுயாதீன கட்சிகளின் பேராதரவை மிக குறுகிய காலத்தில் பெற்றுக் கொண்டிருப்பதும் அடுத்த குறியாக அரசு தலைமையை கைப்பற்றுவதற்கு எனவும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கமைய நடமாடும் காவல்துறை ரோந்து பணியை அதிகரிக்குமாறும் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சமூக ஊடகங்கள் மூலம் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடும் வன்முறை செயல்களில் ஈடுபடவும் மக்கள் தூண்டப்பட்டு வருவதாக புலனாய்வு அமைப்புகள் ஏற்கனவே தெரிவித்துள்ளன. எனவே குறிப்பிட்ட இடங்களில் மக்கள் கூடுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை ஏதேனும் கலவர நிலைமை ஏற்பட்டால் அதனை கட்டுப்படுத்த தேவைப்பட்டால் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கான உத்தரவுகளையும் அவர் வழங்கியுள்ளார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விடுதலை புலிகளால் தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டமை தொடர்பாகவே ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு இவ்வாறான கடும் இறுக்க கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்றதா எனவும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மெதமுலன வீட்டில் இருந்த நாய்க்குட்டியை ஐக்கிய மக்கள் சக்தியின் வீரகட்டிய பிரதேச சபை உறுப்பினர் திருடிச் சென்றார் என்று தெரிய வந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டின் கீழ் ஐக்கிய மக்கள் சக்தியின் வீரகட்டிய பிரதேச சபை உறுப்பினரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்படி திருடிச் சென்ற நாய்க்குட்டியை பிரதேச சபை உறுப்பினரின் மகள் பராமரித்து வருகின்றார் என தெரிய வருகிறது. கடந்த 9ஆம் தேதி நாடு முழுவதும் நிலவிய அமைதியின்மைக்கு மத்தியில் ராஜபக்சவின் மெதமுலன வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வேளை அங்கிருந்த நாய்க்குட்டிகள் காணாமல்
காணாமல் போயிருந்தன. இதன்போது காணாமல் போன நாய்க்குட்டிகளில் ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த வீரகெட்டிய பிரதேச சபை உறுப்பினரின் மகளுடன் இருந்தபோது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பிரதேச சபை உறுப்பினரின் மகளை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 9ஆம் தேதி இரவு போராட்டக்காரர்களால் வீடு தாக்கி சேதப்படுத்தப்பட்ட போது வீட்டின் பின்பகுதியில் கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பல நாய்க்குட்டிகள் காணாமல் போயிருந்தன. அதுகுறித்து வீரகெட்டிய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்தே இவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழர்களுக்கு எதிரான முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை குறித்து துண்டு பிரசுரங்களை மெல்பேனில் சிங்கள நபர் ஒருவர் கிழித்தறிந்த சம்பவம் தமிழ் மக்களை கொந்தளிக்க செய்துள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலியா மெல்பேனில் இடம்பெறும் கோட்டா கோகோம் சிங்கள ஆர்ப்பாட்டக்காரர்களை விமர்சித்து இலங்கையைச் சேர்ந்த பத்திரிகையாளர் சாரா ஹனன் டுவிட்டர் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அவர் அதில் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலர் யுத்தத்தை காரணம் காட்டி ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருப்பார்கள் என நான் கருதுகிறேன். இலங்கை பிரஜை என்ற அடிப்படையில் நான் இவ்வாறான செயலை பார்த்து வெட்கமடைகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உங்கள் தாய் நாட்டு மக்களுடன் அதிக பச்சாத்தாபத்துடன் இருங்கள். தெற்கில் நாங்கள் நாளாந்தம் பல உண்மைகளை உணரும் தருணங்களை எதிர்கொண்டுள்ளோம். நாங்கள் செவிமடுப்பதற்கு தயாராக உள்ளோம். யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக தெரிவித்து அரச இயந்திரம் எங்களை மூளைச்சலவை செய்து கொண்டிருந்த பக்கச்சார்பான விடயங்களால் நாங்கள் உண்மையை அறியும் திறனை இழக்கவில்லை. அங்கு என்ன நடந்தது என்பதை இராணுவமும் தமிழர்களும் தெரிவிப்பதை கேட்க முடிந்தால் அவ்வேளை நடந்தது குற்றச்செயல் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவே அந்த யுத்த குற்றம் குறித்து 7 தசாப்தங்களாக ஆட்சி பொறுப்பில் இருந்த அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தென்னிலங்கையில் தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் சார்ந்து நல்லிணக்க நிலை ஏற்பட்டு வரும் இந்த காலகட்டத்தில் இனமத குரோதத்தை வெளிப்படுத்தும் வெளியான இந்த காணொளி குறித்து சிங்கள இளைஞர்கள் கடும் கோபத்தில் பதிவுகளை இட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காலிமுகத்திடல் மற்றும் கொள்ளுப்பட்டியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 159 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை மற்றும் நபர்கள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். மேலும் இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 398 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் இறுதி நாளாகும். இந்நிலையில் யாழ் வல்வெட்டித்துறை ஆலடியில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இல்லத்தில் இருந்து இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன விடுதலை தேடி முள்ளிவாய்க்கால் நோக்கிய பயணம் என்ற கருப்பொருளில் இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வல்வெட்டித்துறை அம்மன் கோயிலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும், தேசம், இறைமை, சுயநிர்ணயம், அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூவி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். யாழ் மாவட்டத்தில் சாவகச்சேரி, கொடிகாமம், பருத்தித்துறை, நெல்லியடி, வல்வெட்டித்துறை போன்ற பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த ஊர்தி பவனி நேற்று பயணித்தது. இந்த ஊர்தி பவனியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன் உட்பட கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றனர். அடுத்த 3 நாட்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகளில் நிற்பதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பொதுமக்களிடம் விடுத்துள்ளார். நேற்றைய தினம் டீசல் இலங்கைக்கு வந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் அடுத்த 2 வாரங்களில் இலங்கைக்கு மேலும் 3 கப்பல்கள் வரவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் நாட்டுக்கு போதுமான எரிபொருள் கிடைக்கும் என்று எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கூறியுள்ளார். 1190 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யப்பட உள்ளதால் வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என அமைச்சர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று மாலை 6:30 மணிக்கு நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றையாற்ற உள்ளார். நாட்டின் மிக இன்றியமையாத முடிவுகள், அதிரடி நடவடிக்கைகள், திடீர் தீர்மானங்கள் குறித்த மிக முக்கிய உரையாக இது வெளியாக உள்ளது. குறித்த உரையானது எமது L24 தமிழிலும் தமிழ் மொழிபெயர்ப்புடன் வெளியிடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் ஆரியகுளத்தில் வெசா கூண்டு கட்டுவதற்கு இராணுவத்தால் விடுக்கப்பட்ட கோரிக்கை யாழ் மாநகர சபையால் நிராகரிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆரியகுளத்தில் வெசா கூண்டு கட்டுவதற்கு அனுமதிக்காவிட்டால் யாழ் மாநகர சபையை கலைக்க நேரிடும் என வடக்கு மாகாண ஆளுநரால் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆரியகுளத்தில் வெசா கூண்டு கட்டுவதற்கு இராணுவத்தின் கோரிக்கைக்கு உடனடியாக அனுமதியை வழங்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் கட்டளையிட்டுள்ளார். இந்த உத்தரவை தொடர்ந்து நேற்றைய தினம் அவசரமாக மாநகர சபை உறுப்பினர்கள் இணையவழி ஊடாக சந்தித்து இந்த விடயம் குறித்து கலந்துரையாடினர். இதன்போது சபை கலைக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை என்றும் சபை தீர்மானத்தை மீற முடியாது என்றும் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் முறைப்படி எழுத்து மூல கோரிக்கையை முன்வைத்தால் வேறு வழிகள் குறித்து பரிசீலனை செய்வதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
எந்தவொரு அமைச்சு பொறுப்பினையும் ஏற்றுக்கொள்ளாமல் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடனான கலந்துரையாடலை தொடர்ந்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஆளும் தரப்பில் இருந்து விலகி சுயாதீனமாக செயற்படுகின்ற 10 கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவினர் இன்று முற்பகல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த நிலையில் நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதுடன் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அமைச்சு பொறுப்பினையும் ஏற்றுக்கொள்ளாமல் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதாக பிவித்துரு உரிமையின் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உதயன் பாதுகாப்புக்காக தமக்கு துப்பாக்கிகளை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் எம்பிக்கள் ஜனாதிபதி மற்றும் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறைகளுக்கு பின்னர் நேற்று முன்தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மஹிந்த, முன்னாள் அமைச்சர்களான நாமல், ஜோன்சன் பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து கொள்ளாத நிலையில் முன்னாள் அமைச்சர் வெசுல் ராஜபக்ஷ கலந்து கொண்டதோடு போலீஸ் மா அதிபரும் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் வன்முறைகளால் தமது வீடுகள், சொத்துக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஜனாதிபதியிடம் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போலீஸ் மா அதிபரையே நேரடியாக குற்றம் சுமத்தியதோடு சிலர் தூஷண வார்த்தைகளையும் பயன்படுத்தியுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்கியதன் பின்னணியில் இந்தியா உள்ளது என பலரும் கூறுகின்ற போதிலும் நாங்கள் அவ்வாறு எதுவும் மேற்கொள்ளவில்லை என இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஹோபால் பாக்லே தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒரு உறுதியான அரசாங்கம் அமையப்பெற வேண்டும் என்பதில் கரிசனை செலுத்தினோம். அதேவேளை பிரதமராக ரணில் அல்லது வேறு யார் வந்தாலும் நாம் தொடர்ந்து பணியாற்றியிருப்போம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்றதை தொடர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு அதிகார பகிர்வின் மூலம் தீர்வு காண்பது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஊடாக இலகுவானது என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். நீரேந்த பகுதிகளில் போதியளவு மழை பெய்து வருவதால் அனல் மின் நிலையங்களை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியமில்லை. எனவே அதிகபட்சமாக 5 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அனல் மின் நிலையங்களை தவிர அனைத்து மின் உற்பத்தி மூலங்களையும் கருத்தில் கொண்டு அதிகபட்ச மின்வெட்டு நேரம் 5 மணித்தியாலங்களாக இருக்கும் என்று மின்சார சபையின் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றிரவு 8 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர் ஊடகப் பிரிவு இதனை அறிவித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை தொடர்ந்து காவல்துறை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அண்மைய சில நாட்களாக இரவு வேளைகளில் மாத்திரம் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசியலுக்குள் புகுந்து விளையாடும் ரணில் அரசு தலைமையை வசப்படுத்த மறைமுக திட்டம். பாதுகாப்பு தரப்பால் மறைக்கப்படும் மர்மம் இதுவா? உடனே துப்பாக்கிச்சூடு நடாத்தவும் உத்தரவு. நாடுபடும் பாட்டில் மஹிந்தவின் நாய்க்குட்டியை தேடும் போலீசார். உங்களை பார்த்து வெட்கமடைகின்றேன். முள்ளிவாய்க்கால் பிரசுரத்தை கிழித்த சிங்கள பொதுமகனின் கேவல செயல். சிங்கள மக்களும் கடும் கண்டனம். காலிமுகத்திடல் வன்முறை, சல்லடை போட்டு தேடும் போலீசார். இதுவரை 159 பேர் கைது. ஜாலில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரை மக்கள் பேரணி ஆரம்பம். சூடு பிடிக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம். வரிசைகளில் நிற்க வேண்டாம், இலங்கையர்களிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. பிரதமர் இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரை, நேரம் அறிவிப்பு. ஆரிய குளத்தை ஆக்கிரமிக்க ராணுவ முயற்சி, அதிரடி காட்டி யாழ் மாநகர முதல்வர், சீறினார் ஆளுநர். அமைச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் ஆதரிப்போம், ரணிலுக்கு மற்றும் ஒரு பேராதரவு. துப்பாக்கி கொடுங்கள், எம்பிக்கள் கோரிக்கை. ரணிலுக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டதன் பின்னணியில் இந்தியாவா? நடுநிலை வகிக்கும் சம்பந்தர். நீரேந்து பகுதிகளில் போதுமான மழை, மின்சார தடை, 5 மணித்தியாலயங்கள் பெருமகிழ்ச்சி தகவல். இலங்கை முழுவதும் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் ஊரடங்கு சட்டம், சற்று முன்னர் வெளியான அறிவித்தல்.